வணக்கம், ராதே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ்பெஷியஸான கிறிஸ்டல் பற்றி பேச போகிறேன். பணம் ஈர்ப்பதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லி வந்து கேட்குறீங்க. கிறிஸ்டல், ஓகே, இந்த நோய் இந்த மந்தில் பிறந்திருக்கேன், என்ன அது மாதிரி நிறைய விஷயம் என்கிட்ட கேட்குறீங்க. என்னோட தொடர்பு கொண்டு இதை பற்றிலாம் நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலான்னா வந்து என்னோடய புலனம் என் ப்ரொஃபைல் போனீங்கன்னாங்க எண்கள் இருக்குது, தட்டினீங்கன்னா நேராக புலனமுக்கு வந்துடலாம், தொடர்பு கொள்ளலாம். என்னோடய இடம் வந்து அம்பாங்கேல். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து போஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, கையில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பிளாக் கலரில் கரு நிறத்தில். ஓகே, இது வந்து என்ன ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா சிந்தாமணி ஸ்டோன். சிந்தாமணி இல்லைனா இதை வந்து டெக்டைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெக்டைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணினீங்கன்னா, யூடியூப் போனீங்கன்னா நிறைய ஆங்கிலத்தில் தமிழ்லலாம் இதை பற்றியான சரித்திரம் இருக்கும். டு பி சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் வெள்ளைக்காரவங்க வந்து இதை பற்றி ஆங்கிலத்தில் இது ஒரு ஹிந்துனிசம் புத்திசமோட ஸ்டோன்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக அந்த வீடியோவில் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் யூடியூப் போய் பாடுங்க, சிந்தாமணி டெக்டைல் ஸ்டோன் அப்படின்னு டெக்டைல் ஸ்டோன் போட்டிங்கன்னா வரும். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட்ராய்ட் ஸ்டோன். மிட்ராய்ட்னா பிரபஞ்சத்தை ஸ்பேஸ்லேருந்து வர்றது. ஓகே, இப்போ என் கையில் இருக்கிறது இது பிரேசிலேருந்து வந்தது. ஓகே, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பல 100 வருடங்களுக்கு முன்னே 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து கட்டுக்கடை இல்லை, இதெல்லாமே ப்ரூவன் இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து விழுந்த இடம், அப்போ அதுலேருந்து எடுத்து இதை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது வந்து இந்த மாதிரி குழியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்டோன் இனம் கிடையாது, இது ஒரு கிளாஸஸ். தெரியுதுங்களா? வீடியோவில் தெரியுதா? ஓகே, இதை பாருங்கள், நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தெரியுது, சரிங்களா? இப்படி தெரியணும். ஹை கிரேட் உள்ளது. இது மட்டும் இல்லை, இதில் பிரேஸ்லெட்டும் நான் காட்டுறேன். ஓகே, பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கணும். பட் நேரடியாக வந்து இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கின பிறகு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். பட் நான் வந்து ஜெம் ஸ்டோன் செல்லர்னால இந்த லைட் வச்சுருக்கேன் கையில், நீங்கள் பார்க்கலாம் அதோட ஷின். கேன் யூ சி? ஓகே, அதை வந்து நீங்கள் என்ன இப்போ அந்த ரா ஸ்டோனில் பார்த்தீங்களோ அதே இது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு கிளாஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல். இது வந்து ரொம்பவும் வந்து கடினமானது கிடையாது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இது சிந்தாமணி ஸ்டோன்னா இதோட சரித்திரம்லாம் வந்து கிருஷ்ணரோட சரித்திரம், லார்ட் கணபதி, புட்டா கூடலாம் ரொம்ப ரீகனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. கட்டுக்கதையாக இது யாரும் சொல்ல கிடையாது, ப்ரூவனாக உள்ளத விஷயத்தை தான் எடுத்து சொல்கிறோம். ஓகே, இதை வந்து ஒரு ராஜா இஃப் நாட் மிஸ்டேக்கன் இந்திரஜித் அப்படின்ற பேர் உள்ள ராஜா, அவர் வந்து அவர் நாட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டம், இந்த வறுமையில் இருக்கும் போது சூரிய தேவரை தினம் வணங்கி இதை வந்து பல நிறங்களில் இருக்குது, சில நிறங்களில். அப்போது அவருக்கு வந்து சூரிய தேவர்கிட்ட கிடைத்ததாகவும் இதை வைத்து தங்கமாக மாற்றி உங்கள் நாட்டு வறுமையை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம்ன்ற மாதிரியும் நாளடைவில் இது வந்து நீங்கள் ஒரு கதை படிக்கலாம். கிருஷ்ணரோட புராணம் படிச்சிங்கன்னா அதில் ஜாம்பவதிக்கு கொடுத்ததாகவும், கிருஷ்ணர் ஜாம்பவதியை திருமணம் செய்கிற முன்னுக்கு ஒரு குகையில் வந்து எத்தனையோ நாள் வந்து ஒரு போர் ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும். ஜாம்பவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரத்தில் ஹனுமனுடைய போரில் அவரும் ஒரு தளபதியாக இருந்து சீதையை தேடுற இதில் போயிருப்பார். அவரோட மகள் தான் ஜாம்பவதி. கிருஷ்ணருடைய மனைவிகளில் மெயின் 8 குவீனில் வந்து ஜாம்பவதியும் ஒருத்தவங்க. இதை வந்து கிருஷ்ணரும் பயன்படுத்தியிருக்காரு. கணேஷாக்கிட்டேயும் இது இருந்ததாகவும் புத்திசமில் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட அபூர்வமான கல் இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் காரிய சித்திக்கு உள்ளது. நம்ம எப்போ எது போனாலும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இதை வந்து காரிய சித்தியை வந்து சேனலைஸ் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எப்படி சேனலைஸ் பண்ணி எப்படி எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் பாவிக்கிறது அப்படின்ட்டு. இது வந்து அதோட வேலையை அது செய்யும். நம்மளுக்கு எல்லா காரியமும் சுபமாகவும் செய்யக்கூடிய ஐடியாஸை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கறது. நம்மளுக்கு அந்த ஐடியாஸ் நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா, இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அதுக்கு சம்மந்தம் உள்ளது. என்ன பேட் திங்ஸ் நம்மக்கிட்ட வந்தாலும் இதை அதை ஷீல் பண்ணுவோம். நம்மளுக்கு காரிய சித்தியும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை நம்ம தேடி போய் செய்கிறதுக்கு, நம்ம தொட்ட காரியம்லாம் துளங்கிறதுக்கு இந்த சிந்தாமணி ஸ்டோன் வந்து ஒரு பெரும் ஒரு நல்ல வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லைங்க. இப்போ இந்த சக்ரா இது வந்து க்ரௌன் சக்ரா கூட, ஏன்னா இது வச்சிருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ், விஸ்டம்,
நிறைய விஷயம் நம்ம யார்கிட்டயாவது கேட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பல மைல் வந்து கடந்து பூமிக்கு வரும்போது அங்கே உள்ள நாலேஜ், அங்கே உள்ள சக்திகளை அதுக்குள்ளே உள்வாங்கி அது வந்து விழுந்ததாகவும், இதை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் சேனல் வந்து ஏற்பட்டு விஸ்டம், ஞானம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வர்றதாகவும், நம்ம இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஊகிக்கிற தன்மை, நிறைய நாலேஜ் இதை வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியலாம். இதுக்கு முன்னே இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தது இல்லையே, இப்போ வருது அப்படின்னு அதை தெரிய வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது மூலிமா நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இது வந்து நம்மளோட கிரவுன் சக்ரா கூட சம்பந்தம் உள்ளது. சக்ரா அப்படின்னா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து சக்கரத்தை பற்றி சொல்கிறேங்க. இப்போ மூலாதாரம் சக்கரம், அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு கீழே ஆசனவாய் நம்மளுடைய பிறப்பு உறுப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சக்கரா தான் வந்து மூலாதார சக்கரா. அது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு தனியாக மெடிடேஷன், அதுக்கு தனியாக மந்திரங்கள் இருக்குது. இந்த மூலாதார சக்கரா வேலை செய்கிற பிள்ளைங்களாம் வந்து அறிவு வளர்ச்சி, பணத்தை எடுத்து நல்லா சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் இங்கே தான் வேலை செய்யும். அதுவும் 3வது சக்கரா வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். 3வது சக்கரா வயிற்றுக்கிட்ட இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கு உள்ளது பார்த்திங்கன்னா டைகர் ஐ பாய்ப்பாங்க, சிட்ரின் பாய்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது வந்து இந்த சிந்தாமணி ஸ்டோன். இந்த மாதிரி 2 மாதிரியும் இருக்குங்க. இதை வச்சு கொள்கிறவங்க வந்து இதை வந்து வார்த்தையால் இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் தான் கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்க முடியும். இதை வேணுங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.